Hello everyone, welcome back to my channel Bookaholic Tamil. இன்றைக்கி நம்ம எந்த புக் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புக்கோட ஒரு பேசேஜ் ஒரு ஐடியா கூட ஒரு பர்சனோட லைஃப்பை மாற்றும் அப்படிங்கிற ஒரு புக் இது. இந்த புக் படிக்கணும், திரும்பி படிக்கணும், ஒவ்வொருத்தவங்க புக் செல்ஃப்லேயும் இதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ புக் அபவுட் சர்வைவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் ஜெர்மன் வெர்ஷனோட ஃபஸ்ட்டு பிரிண்டிங்கில் எவ்வளோ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை அர்ஜ் பண்ணாலும் அவரோட நேமை காமிச்சிக்காம தான் அதை பப்ளிஷ் பண்ணார். ஏன் அப்படின்னா அவரோட ஒரு கான்க்ரீட் எக்ஸாம்பிள் வச்சு லைஃப் அப்படிங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் மீனிங்காக ஹோல்ட் பண்ணும். எந்த ஒரு கண்டிஷன்லேயும், ஈவன் ஒரு மோஸ்ட் மிசரபிள் ஒன்லேயும், ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷன்லேயும் அதுக்குன்னு ஒரு மீனிங்கை லைஃப் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட நேம் கூட மென்ஷன் பண்ணாமல் அந்த வெர்ஷனை பப்ளிஷ் பண்ணார். இந்த புக் மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புக்கில் யாரோட கதைனா விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்டோட கதை. அவர் நாஜி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மாட்டிக்கிட்ட ஒரு பர்சன். அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார், அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் எப்படி அவருக்கு உதவுச்சு அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் எழுதியிருப்பார். இந்த புக்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தண்டனை, ஒவ்வொரு வேலை, அதில் ஒரு சைக்காலஜி எப்படி அங்கே ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருப்பார். நம்ம ஒன்று நினைப்போம் இல்லையா, இது மட்டும் நடந்துடவே கூடாதுரா அப்படின்னா கரெக்டாக அதுதாங்க நடக்கும். அந்த மாதிரி இங்கே ஆஸ்க்விச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் ரொம்ப கொடூரமான ஒரு செயல்லாம் பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப நடத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. மக்கள்லாம் பதறாங்க, இங்கே தான் நம்மளை வச்சு குடும்பப்படுத்த போகிறாங்களா அப்படின்னு. ஆனால் அங்கே கிடையாது. திரும்பி வண்டி எடுக்கிறாங்க, திரும்பி ஸ்டாப் பண்ணுறாங்க, திரும்பி மக்கள்லாம் பதறாங்க. இப்படியே தொடர்ந்து செய்து கடைசியில் போய் ஆஸ்க்விச்லேயே விட்டுறாங்க. அங்கே விட்டோன்னே மக்கள்லாம் ரொம்ப பதறாங்க. அங்கே 2 வகையாக பிரிக்கிறாங்க. இவங்களாலாம் வேலை செய்ய முடியும், இவங்களாலாம் வேலை செய்ய முடியாது. உடனே அவர் நினைக்கிறாரு, ஓகே நம்மளை நல்லவிதமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க போல், 2 வகையாக பிரிக்கிறாங்களே, அப்போது முடியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியான வேலை கொடுப்பாங்க போல் அப்படின்ட்டு அவங்களே தான் பிரிக்கிறாங்க. அவங்களாம் கேட்கல, இப்படி என்ன நின்றுக்கோங்க அப்படின்னு அவங்களே பிரிக்கிறாங்க. இந்த கால் முடியாதவங்க, இல்லை ரொம்ப வயசானவங்க, இல்லை முடியாதவங்க, இந்த மாதிரிலாம் பார்த்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிற ஒரு வகைக்காரவங்க யாரால முடியலையோ அவங்கள கேஸ் சேம்பரில் போட்டு கொன்னுடுறாங்க. அங்கே உள்ள ஒரு கேப்போ என்ன இவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா துணியையும் கழட்டி போட்டுறணும், உங்களுக்குன்னு நீங்கள் இந்த ஜாமான்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஷூ, அப்போ இன்னும் 2 ஜாமான் சொல்கிறாங்க, அது மட்டும் வச்சுக்கலாம், மற்றபடி உங்கள் உடலில் ஒரு துணி கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் உடனே அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே டப்புன்னு அவங்களோட துணியெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு அப்போ தான் அவருக்கு முதல்ல கேட்குறாரு அந்த சவுக்கடியால் ஏற்படுற சத்தத்தை. அப்போ அவர் முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அவங்க உடம்புல உள்ள எல்லா முடியும் எடுக்கிறாங்க. ஒரு முடி கூட அவங்களுக்கு விட்டு வைக்க எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்புறம் தான் அவருக்கு தோணுது, நம்மளோட அடையாளம் நம்மளது அப்படின்னு எதுவுமே இல்லை, இந்த முடியை கூட அவங்க விட்டு வைக்கல. இப்போது என்கிட்ட இருக்கிறது இந்த நிர்வாணமான உடல், அப்புறம் நிர்வாணமான வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஸ்க்விச்சில் இருந்த முதல் நாள் அவர் எங்கே தூங்குறாரு அப்படின்னா ஒரு பெட்டில். அது எப்படி ஆகப்பட்ட பெட்னா டயரால் ஆகினது. ஒவ்வொரு டயருமே 6.5 to 8 feet வரைக்கும் இருந்திருக்கு. அதில் 9 பேர் படுத்திருந்தாங்க. 2 பிளாங்கெட் 9 பேரால் ஷேர்ட் ஆகப்பட்டுச்சு. அவர் ரொம்ப ஆச்சரியமான சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, நாங்கள் அங்கே பல்லே வைக்க மாட்டோம், இருந்தாலும் எங்களோட கம்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஹாஃப் இயருக்கு ஒரே ஷர்ட் தான் போட்டிருப்பேன். என் பக்கத்தில் உள்ள ரூமில் ஏதாவது சத்தம் கேட்டாலே நம்ம இங்கே முழிச்சிருவோம். ஆனால் பக்கத்தில் படுத்துருக்கிற ஒரு காம்ரேட் எவ்வளோ தான் சத்தமாக கொரட்டை விட்டாலும் ஒரு நிம்மதியான நாங்கள் தூங்குவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அங்கே போய் அவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி கற்றுக்கிட்டு இருந்தாலும் அது நல்ல இடம்லாம் நினச்சிடாதீங்க, அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க. நேராக வேலை செய்கிறப்போ வரிசையில் வந்தாலும் கொஞ்சம் நவந்தாலும் அந்த வரிசையில் இருக்கிற எல்லாத்துக்குமே சாட்டையால் அடி விடும். இந்த மாதிரி எவ்வளோ பசித்தாலும் அவங்களுக்கு குட்டி குவான்டிட்டி தான் ஃபுட் கிடைக்கும். அவ்வளோ வேலை மனசார வாங்கிட்டு ஆனால் சாப்பாடும் தரமாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோலாம் அவங்கள நோகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி நோகப்படுத்துவாங்க. அதில் என்னென்னலாம் கஷ்டம் அவர் அனுபவிச்சார் அப்படிங்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே இந்த புக்கில் சொல்லியிருப்பார். ஒரு நாள் அவர் ஒரு டர்னெல்லாம் டிக் பண்ணுறாரு. எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் அவர் மட்டும் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா தண்ணிக்காக. இது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவர் பண்ணுறார். இருந்தாலுமே அவரோட
கஷ்டம் வந்து பயன் இல்லாமல் இல்லை. அவருக்கு ப்ரீமியம் கூப்பன் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த கூப்பனோட ஒர்த் என்னன்னா 50 ஃபென்னிங் ஆர் பென்னி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம கொடுத்தோன்னா 6 சிகரெட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் அதோட வேலிடிட்டி அது இழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பெருமையாக இருக்கார். நம்ம வந்து 12 சிகரெட்டுக்கு நம்ம ஓனரா அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையாக இருக்கார். இப்போ முக்கியமானது இங்கே என்ன அப்படின்னா, சிகரெட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 12 சூப் கிடைக்கும். 12 சூப் அப்படிங்கிறது நம்ம கொலை பசி இருக்கிறவங்களுக்கு அந்த 12 சூப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆனால் எப்போ ஒருத்தவர் இந்த சிகரெட் நம்ம சூப்பு வாங்கிக்கலாம், ஆனால் சூப் வாங்காமல் சிகரெட் அடித்து ஒருத்தவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவரோட கடைசி நாளை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டார். அதனால் கடைசி நாளில் சிகரெட் அடிச்சுட்டு நிம்மதியாக போயிடுவோம் அப்படின்னு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க ஒரு காம்ரேட் அங்கே சிகரெட் அடித்தாங்கன்னா இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக இவரை ஒரு கேப்புக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் வந்து இவர்கிட்ட எல்லா லவ் ஸ்டோரி, அவர்கிட்ட இருக்கிற மேட்ரிமோனியல் அவரோட கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு திறந்து பேசுகிறாரு. இவரால் முடிஞ்ச சைக்காலஜிக்கல் ஹெல்ப் எல்லாம் பண்ணார். ஸோ அதனால் அந்த கேப்போ அவர் பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு. எப்போல்லாம் சாப்பாடு நேரம் வருதோ அவர் வந்தார்னா இந்த சூப்பில் இருந்து கீழே உள்ள பீஸ் பட்டாணி கொஞ்சம் வந்து ஃபிஷ் அவுட் பண்ணி இவர் கொடுக்குறாரு. எப்போதுமே தண்ணியாக தான் சூப் கொடுப்பாங்க. இவர் வந்தார் அப்படின்னா உள்ளர உள்ள பட்டாணி காய்கறிலாம் எடுத்து இவர் கொடுக்குறாரு. அதனால் இவர் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறாரு. இவர் ஒரு நாள் வந்து ரொம்ப தைரியமான ஒரு மனுஷன் இருப்பார். ஆனால் அவரே ஒரு நாள் அப்படி ஒரு குழந்தை மாதிரி அழுகிற ஒரு தருணத்தையும் இந்த கேம்பில் பார்த்துருக்காரு. ஏன்னா இந்த ஸ்னோ உள்ள இடத்துல நம்ம பேர்ஃபிட்டோட நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம், ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு உருவாகும் போது அவர் ஒரு குழந்தை மாதிரி அழுகுறதையும் பார்க்குறாரு. இந்த கேம்ப் அப்படிங்கிறது எவ்வளோ பிரேவாக போல்டாக இருந்த மனிதர்களையும் ஒரு குழந்தையாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஒருவேளை அவருக்கு யாருக்காவது உடம்பு முடியலை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கொடுத்து கொஞ்சம் வேலை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு நாள் அந்த ஒர்க்கிங் ஃபீல்டில் ஒருத்தவனுக்கு சுத்தமாகவே முடியல. இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரிலாம் நடிக்கிறீங்களா, இதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி அவனை அப்பையும் அந்த ஸ்னோ ஃபீல்டில் நிற்க வச்சு அவனை குடும்பப்படுத்தியிருக்காங்க. உடனே அவன் இறந்து போயிடுறான். ஆனால் இந்த காம்ரேட்ஸ்க்கெல்லாம் அந்த ஃபீலிங்கே இல்லை. எப்படி? ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால அவங்களோட சைக்காலஜிக்கல் ஃபீலிங்காக ஆப்சண்ட் ஆகிடுச்சு. அவனும் இறந்து போயிடுறான். ஆனால் அதை பற்றி எதுவுமே அவங்க கவலைப்படல. உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு ஏதாவது சாப்பாடு இருக்குமா, சூப் இருக்குமா, இல்லை அவனோட ஷூ நம்மளுக்கு பத்துமா, அவனோட கோட் நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு அவங்களோட அடுத்த கட்டத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த கேம்ப் போட்டு வெளியில் வந்துமே அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா ஒரு லைஃப் சுச்சுவேஷனுக்கு நம்ம அப்படியே பழகிட்டு டப்பு நம்ம மாறினோன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அது ஒரு சந்தோஷமாகவே இருந்தாலும் நம்மளால் சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு பழகலை. அந்த மாதிரி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் ஓகே நம்ம வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. இப்படி நடந்துகிட்ருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒன்று மட்டும் புரியுது. மனுஷனோட கஷ்டம் அப்படிங்கிறது அந்த கேஸோட பிஹேவியருக்கு ஒத்து போகும் அப்படின்னு புரியுது. ஏன்னா அந்த கேஸோட சைஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட கஷ்டம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி அது நம்ம மனசு ஃபுல்லாக பரவிடும் அப்படின்னு அவர் புரியுறாரு. இருந்தாலுமே இப்படிலாம் குடும்பம் நடந்தாலும் இறந்து போனாலும் அவங்கள்ட்ட ஷூ நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு நினைக்கிற இந்த இடத்துல சில பேரும் வாழ்ந்தாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட கடைசி துண்டு பிரெட்டு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. இதுலேருந்து ஒன்று மட்டும் புரியுது. என்ன தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மள்ட்டேருந்து என்னத்தை தான் பிடிக்கிட்டாலும் ஒன்று மட்டும் பிடுங்க முடியாது. என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட ஃப்ரீடம் எதில் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணுற ஆட்டிடியூட், அவங்களோட பாதையில் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, நான் நல்லவனாக இருக்கேனா கெட்டவனாக இருக்கேனா, அந்த வாழ்கிற கடைசி நாளாக இருந்தாலும் கொஞ்ச நாளாக இருந்தாலும் நம்மளோட பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சில பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள்கிட்ட மெடிசனே இல்லைன்னாலும் அவருக்கு எவ்வளோ தான் உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி அவரை காப்பாற்றிடுவோம். ஆனால் ஒருத்தவங்களை மட்டும் எங்களால் காப்பாற்றவே முடியாது. யார் தங்கள்கிட்ட உள்ள எல்லா நம்பிக்கையும் வந்து இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு, என்னால் இனிமேல் வாழவே முடியாது, இந்த இடத்துலலாம் என்னால் முடியாது அப்படின்னு அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த மருந்துமே இல்லைங்க அவங்கள குணப்படுத்த மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம அந்த கஷ்டத்தை தாண்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு மேனுஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிங்கிறது, அந்த சைக்காலஜிக்கல் மேனுஸ்கிரிப்ட் அவர் எழுதணும் அப்படிங்கிறது தான் அவரோட பர்பஸாக இருந்திருக்கு. இந்த கேம்புக்கு வர முன்னாடி அவர் அதை எழுதியிருந்தார். ஆனால் கேம்பில் கொண்டுட்டு வந்தார், அதை பிடிச்சி கிழிச்சு போட்டாங்க.
இவருக்கு டைஃபஸ் ஃபீவர் இருந்தப்போ கூட அவர் கைவிடாமல் நம்ம மேனஸ்கிரிப்டை பப்ளிஷ் பண்ணோம். அதுக்காக நம்ம உயிரோடு இருந்து இங்கே உள்ள சைக்காலஜிக்கல் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் எழுதி அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் அவரோட மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன ஒரு பேப்பர்லாம் அதை எழுதி எழுதி வச்சுட்டு இருந்தார். இவர் என்ன சொன்னார், ஒரு பர்பஸ் இருக்கணும், அது லவ்வாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விக்டர் ஃப்ராங்கலே கஷ்டத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட பாஸ்ட் மெமரிஸ், அதாவது அவர் ஒய்ஃபோட எப்படி இருந்தார் அதெல்லாம் நினச்சி அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த வேலையை அவர் சுலபமாக செய்ய இந்த மெமரிஸில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்போது லவ் அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறத அவர் அங்கே உணர்ந்திருக்காரு. இன்னும் சில கேப்பர்ஸ் இன்னும் சில காம்ப்ளெக்ஸ் நார்மலாக இருந்திருக்காங்க. எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் நார்மலாக இருந்திருக்காங்க. அவங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பார்த்தா அவங்க ஒரு 3-4 பேர் ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே நைட்டு சிரித்து காமெடியாக பேசி சிரித்து தூங்குவாங்களாம். ஸோ அதனால மறுநாள் ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க. கெட்டிங் த்ரூ சஃபரிங் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சஃபரிங்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ் வச்சு நம்ம அதை தாண்டலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், இல்லை இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கலாம். இந்த புக் ஒரு சைக்காலஜிக்கல் பிரியமானவங்களாக இருந்தீங்கன்னா 5 out of 5 சொல்லலாம். இல்லை நான் புக் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக படிக்கிறேன் அப்படின்னா இந்த புக்குக்கு நான் 3 தான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.